அத்தனை பிரார்த்தனை காரியங்களும் விநாயகப் பெருமானுடைய அருளால நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது விநாயகப் பெருமானை. ஓம் मुद्दाकरतमोदकं सदाभिमुक्तिसाधकं कलाधरावदंसकं विलासिलोकरक्षकं எல்லாம் வல்ல ஞானாம்பிகா சமேத ருத்ரேஸ்வரர் ஆலயத்திலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கந்த சஷ்டி விழாவானது இதுவரை எங்களால் இயன்றவரை எங்களுடைய சக்திக்கேற்ப இந்த வைபவங்களை செய்துள்ளோம். தற்பொழுது நடக்கக்கூடிய வள்ளிதேவ சேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர திருக்கல்யாண வைபவத்தையும் செய்ய இருக்கின்றோம். இந்த வைபவத்தையும் நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளையும் மனதார ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய குடும்பத்தார் குலத்தார் வம்சத்தார் அனைவருடைய வாழ்விலும் செல்வத்துள் உயர்ந்த 16 வகை செல்வங்களாகிய கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவன் மனைவியும் தவறாத சந்தான புத்திர பாக்கியமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் எந்தவித தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத போலும் எந்தவித துன்பமில்லாத வாழ்வானது எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் கிடைத்திடவே எல்லாம் வல்ல ஞானாம்பிகா சமேத ருத்ரேஸ்வர சுவாமியையும் பிரார்த்தித்து நாங்கள் செய்யக்கூடிய தொழில் விவசாயத்திலே சகலவித லாபங்களும் முன்னேற்றங்களும் அடைய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாதம் முதல் சிரசு வரை சிரசு முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகலவித பித்த வாத சிலேத்துவம் என்று சொல்லக்கூடிய சகலவித நோய் நொடிகள் உடல் உபாதைகள் நீங்கி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து எங்களுடைய இல்ல குழந்தைகள் அனைவரும் கல்வி கேள்வி ஞான வைராக்கியத்தோடு இருக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து எங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உன்னத காலத்திலே எங்களுடைய குல சம்பிரதாய முறைப்படி திருமண பாக்கியம் தந்தருள வேண்டுமாய் எல்லாம் வல்ல வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணியேஸ்வரரை பிரார்த்தித்து
நாங்கள் வேண்டிய அனைத்துமே எங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றி எங்களுடைய வாழ்வானது சுகானந்த வாழ்வாக இருக்க வேண்டுமாய் எங்களுடைய குலதெய்வங்களை பிரார்த்தித்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்த பலனாக எங்களுடைய இல்லங்களிலே சகல சௌபாகியமும் நாங்கள் அனைவரும் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமாய் பிரார்த்தித்து இந்த தாம்பூல தட்சிணையை சமர்ப்பணம் செய்கிறோம். அதாவது இப்ப நம்ம சொன்னது எல்லாமே நம்ம வாழ்க்கையில முருகப்பெருமான் பரிபூர்ணமா எல்லாருக்கும் தந்தரணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் இந்த திருக்கல்யாண வைபவம் நடக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட ருத்ரேஸ்வரர் ஞானாம்பிகா கிட்ட இந்த தாம்பூல தட்சிணையை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய நிகழ்வானது நடக்கிறது. हर नमः पार्वती पतये हर हर महादेव अस्मन्ने वेदिकायां मर्गदलेन अस्त्रेण संरक्ष्य कवदेनापकुट्ये श्रद्धासंव्यच्च भोमा मातार सिक्तये नमः ओम अनन्ताय नमः धर्माय नमः ஞானாய नमः வைராக்யாய नमः ஐஸ்வர்யாய नमः நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு கல்யாணம் அப்படின்றது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முருகப்பெருமான் அந்த சூரனை வதம் பண்ணி அந்த சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்யாண உற்சவம் நடத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்றது அதை விட பெரிய விஷயம். அதனால முருகப்பெருமானுடைய இந்த திருக்கல்யாண வைபவத்தை தரிசிக்கிற பாக்கியம் எல்லாம் நமக்கு இந்த தருணத்துல இந்த சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கொடுத்திருக்காரு. அதனால முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து தற்பொழுது இந்த மணமக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல முருகப்பெருமானுக்கு பூணூல் அடைச்சு, ரெண்டாவது முருகப்பெருமானுக்கு இந்த வள்ளி தேவசேனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியா முருகப்பெருமான் தற்பொழுது கங்கணம் கட்டக்கூடிய நிகழ்வானது நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்கிறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அதுல சந்தோஷமும் கலந்துருக்கும், ஆனந்த சந்தோஷம் நிறைய கலந்துருக்கும். அதே போல இந்த முருகப்பெருமானுக்கு தற்பொழுது நலுங்கு வைக்கக்கூடிய நிகழ்வானது நடக்க இருக்கிறது. இந்த நலுங்கு வைக்கிற நிகழ்வுல முருகப்பெருமானுக்கு இங்க உரல்ல கையினால மஞ்சள் இடிச்சு அந்த மஞ்சள்னால முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் இந்த நலுங்கு வைக்கக்கூடிய நிகழ்வானது நடக்க இருக்கிறது. ஏன்னா இப்ப மஞ்சள் இடிக்கணும், இவ்வளவு மகளிர் இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து மஞ்சள் இடிச்சு கொடுத்துறீங்களா? ஓம் மஞ்சள் இடிப்போம், 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 முருகனோட கல்யாணத்தில் மஞ்சள் இடிப்போம், முருகனுடைய கல்யாணத்தில்
மஞ்சள்னால நம்ம எல்லாம் நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் இப்ப எப்படி இருக்காரு முதல்ல அழகான்னு சொல்லுவான். இப்ப இன்னும் கொள்ளை அளவோட நம்ம முருகப்பெருமானும் தாயாருடைய காட்சி அளிக்கிறார். ஏன்னா இத்தனை பேர் இந்த ஆலயத்துல குழுமி இருக்கோம். இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கு நம்ம கண்ணு பட்டிருக்கும், பட்டுதா இல்லையா? கண்டிப்பா நம்ம கண்ணு முருகப்பெருமானுக்கு பட்டிருக்கும். ஏன்னா அந்த திருஷ்டி எல்லாம் முருகப்பெருமானுக்கு விலகிறதுக்காக இந்த திருஷ்டி சுத்தி போடும் வைபவமானது நடக்கிறது. அதெல்லாம் எல்லாரும் தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஊஞ்சல்